இன்றைக்கு நீ காணும் தோற்றம், நீ பார்க்கிற இது எழில் உன்னை ஏமாற்றும். இன்னைக்கு நீ பார்க்க அந்த கவர்ச்சி, அந்த அழகு, அந்த மாயை ஒரு நாள் உன்னை ஏமாற்றும். இன்றைக்கு பாருங்க, அநேக வாழ்வு பிள்ளைகள் ஒரு விட்டில் பூச்சிகளாக மாறிவிட்டார்கள். இப்பதான் தெரியுது இது ஒரு நரகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, அதாவது நீ சொல்லலாம், இட்ஸ் a fragrant city. வாசனை இருக்கிறது, அழகு இருக்கிறது, கவர்ச்சி இருக்கிறது, ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழானது. ஆண்டவர் உன்னை பாழான இடத்தில் அல்ல, உன்னை அதாவது ஒரு கெட்ட இடத்தில் அல்ல, சிறப்பான இடத்தில், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நேர்த்தியான இடங்களில உனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய குறிப்பு என்னவென்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, அவர்கள் ரொம்ப காலம் தாழ்த்தி இந்த வெளிச்சத்துக்கு வந்தார்கள். எலிசாவை நோக்கி, பட்டம் நல்லது, குடியிருப்புக்கோ அது நல்லது, ஆனால் அங்க தண்ணீர் கேட்டது. எனக்கு கவனிகள், காலம் தாழ்த்தப்பட்ட வெளிச்சம். இன்னைக்கு உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். அந்த தெய்வ பிள்ளையே, அந்த கசப்பு, இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கசப்பு இருக்கு வாழ்க்கையில. உன் கசப்பை மதுரமாய் மாற்ற விரும்புகிறார். திரும்ப அந்த வார்த்தைக்குள்ள நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் அந்த 2ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மறந்து விட வேண்டாம், தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம். எத்தனை பெரிய துக்கம், எத்தனை பெரிய வேதனை, எத்தனை பெரிய சொல்லு கெட்டது. 2 வார்த்தைகள், பாழ் நிலம். என் அன்பு பிள்ளையே, உன்னை பாழான இடத்தில் அல்ல, உன்னை மேன்மையான இடத்திலே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை கசப்பாய் அல்ல, இனிப்பாய் மாற்ற விரும்புகிறார். நீ செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால், நம்பர் 1, தேவனை தேடிவா, தேவனுடைய கிருபைகளை தேடிவா. அவர் சொல்லுகிறார், என்னை தேடி வரும்போது ஆண்டவர் வாழ்வை கொடுக்கிறார், வசதியை கொடுக்கிறார், மேன்மை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, சொன்னேன், முதல் குறிப்பு don't sit under curse. 2வது, don't satisfied with a barren life. இந்த பாழான நிலத்திலே நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டாம். பட்டன், அதாவது God wants to be a fruitful life. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பாழ் நிலம், ஆங்கிலத்தில் barren land. உன்னை ஒரு பாழான இடத்தில் அல்ல, மேன்மையான இடத்தில் கர்த்தர் உனக்கு மேன்மையான கால் வைத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்துல அதாவது பாழான வாழ்க்கையை பொய்நலமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அன்னாள் அவளுடைய பேரன் ஹோம், அவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. தேவன் அன்பானவர்களே,